Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. என்னடா அது early morning ஏஞ்சி மார்னிங் அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பேக் சப்போர்ட் என்னால் கொடுக்க முடியும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. நம்ம இந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கிறதுக்கான முக்கிய காரணம் நீங்கள் தான். என்னுடைய மேக்ஸிமம் வீடியோஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குற அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துச்சி நம்ம இவ்வளோ விடியற் காலையில் எழுந்துச்சி நம்ம லேர்னிங்கில் ஃபோக்கஸ் கொடுத்து எஃபர்ட் பண்ணுற அனைத்து ட்ரேடர்ஸ்க்கும் இன்னொரு டைம் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டைரெக்டாக 9:15 மணிக்கு மார்க்கெட் வந்து ஏதோ பையோ செல்லோ ஏதோ பண்ணிவிட்டு ஏதோ மாட்டிக்கிட்டு டென்ஷனில் தவிர்த்த விட நம்ம இந்த மாதிரி வியூவில் இந்த மாதிரி என்ன ஒரு ஃபோக்கஸை செலுத்தி நம்ம ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் தைரியத்தில் இருக்குங்களா. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டைரெக்ஷன் சரியாக இருந்து நம்ம ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆனால் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம டைரெக்ஷன் என்னமே தெரியாமல் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகுறது ஒரு மாதிரி, நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் லாஸ் பண்ணிக்கிறது ஒரு மாதிரி. நல்லா கவனிச்சிங்க, நம்ம என்னென்னு தெரியாமல் லாஸ் பண்ணிக்கிறது ஒரு மாதிரி, டைரெக்ஷன் தெரியாமல் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறது ஒரு மாதிரி, இல்லை டைரெக்ஷன் தெரிஞ்சு ஒரு வேளை அதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அது ஒரு மாதிரி. அதுவும் ப்ராக்டிஸ் உங்களுக்கு டே பை டே நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் புரியும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலிமா பார்த்தேன், ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்க என்ன ஆகுதுன்னா நமக்கு அடுத்தடுத்து ஒரு வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன அடுத்தது நல்ல என்ன கொடுக்க முடியும் அப்படின்றதுல ஒரு கான்சன்ட்ரேஷன் வருது. தேங்க்யூ எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ரெகுலராக இந்த நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியும் பார்த்துட்டு வரோம். நேற்று ஒரு நாள் வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஏன்னா வந்து அதுக்கு முன்னால் வந்து சண்டே நைட்டே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். சண்டே நைட் பண்ணது மார்னிங் அப்டேட் கேட்டுக்கிட்டால் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால வந்து நேற்று மார்னிங் அப்டேட் கொடுக்கல. சரி இன்றைக்கி டியூஸ்டே இல்லையா, இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்னு அதனால் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிஃப்டி 50 இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். இது 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. என்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்றத நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 3வது ரெசிஸ்டன்ஸ் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸு இங்கேருந்து ஒரு லோ ஃபார்மேஷன், அதாவது இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவல் பார்க்கலாம். ப்ரைஸு இது அது உங்களுக்கு என்னோடய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் என்னோடய வெபினார் கற்றுக்கிட்டும் ஜாயின் பண்ணலாம். இல்லை எனக்கு சார் நிறைய நாலேஜ்லாம் இருக்குது, நான் ஒரு 3-4 வருஷமாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் தெரியும், ஒரு சின்னதாக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இருந்தால் போதும், நான் டவுட்டில் எதுவும் கேட்க மாட்டேன் சார் நான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏஞ்சல் ஒன், அலைஸ்ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் பற்றி எதுவும் தெரியாதவங்க வெபினார் கற்றுக்கிட்டும் ஜாயின் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் நேற்று சென்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு கீழே வந்து லோக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு, ஆனால் மேலே அகைன் வந்து புல்பேக் கொடுத்துருக்காங்க. புல்பேக் கொடுத்து ரீட்ரேஸ்மெண்ட்டை போய்ட்டு நிற்க வச்சுருக்காங்க. ஸோ திரும்ப ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது இன்கேஸ். ஏன்னா வந்து நாம் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு இல்லை இல்லைங்களா. ஒருவேளை க்ளோசிங் மேலே கொடுத்தாங்க 16,300க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பையிங்கான ஒரு வாய்ப்பை தேடலாம். நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து புஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஓகேங்களா. 16,300க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸும் வச்சாங்கன்னா திரும்ப நீங்கள் பையிங்கான வாய்ப்பு தேடலாம், வேணான்னு சொல்ல வரல. ஆனால் இங்கே சினாரியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செல்லிங் ஏரியாது, ஓகேங்களா. இது வந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறதுனால செல்லிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கேப் ஃபில்லும் ரீஃபில் ஆகிடுச்சு,
ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் பெரிய லாங் டைம் ஃப்ரேமில் இது ஒரு புல் பேக்காக கூட எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து ஒரு புல் பேக்காக கூட எடுத்துக்கலாம். ஸோ புல் பேக்கில் இது ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எடுத்தால் ப்ரைஸ் இங்கே கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ரவுண்ட் நம்பர் கூட இந்த 16,000 அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ரவுண்ட் நம்பராகவும் ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து ஃபேஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த லெவல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லைங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் லைக்ஸ் பார்க்குறேன். இந்த வீடியோக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம 200 லைக்ஸ் 200 சும்மா சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க தவிர யாரும் லைக்ஸ் பண்ண மறந்துடுறாங்க. லைக்ஸ் பண்ண மறந்துடுறாங்க ஒரு பக்கம். அவங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். மேபி நான் உங்களுக்கு இந்த மார்னிங் அப்டேட் கொடுக்குறது வந்து அவங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். என்ன டைரெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம கொஞ்சம் சேஃபர் ஜோனில் வந்துடலாம். சரி, இப்போது பேங்க் நிஃப்டி எங்கே போகுது அப்படின்னா, பேங்க் நிஃப்டி இந்த நிஃப்டி லெவல் கம்பேர் பண்ணால் இந்த லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்தது. இதை ஈஸியாக பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே ஒன் டைரெக்ஷனில் போயிட்டுருக்காங்க. பேங்க் நிஃப்டி எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் புல் பேக் வருவேன் இந்த பக்கம் எதிர்பார்த்தேன், அதுவும் வரல. இந்த லெவல்லாம் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டு இருக்காங்க. எப்போயுமே ஒரு ஸ்டாக்ஸ் மேலே போகணும் அப்படின்னா கீழே ஒரு சப்போர்ட் இல்லை, மேலே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இதில் கொடுத்துருக்காங்களே, ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் வேணும். ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மேலே போனால் தான் வந்து அது ஹெல்த்தியான ஒரு அப்மூவாக கொடுக்க முடியுமே தவிர டைரெக்டாக அப்படியே மேலேயே போயிட்டு நம்ம போயிட்டு பின்னாடி பை பண்ண முடியும், மாட்டிக்க முடியாது அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கணும், ப்ரைஸை ஒரு புல் பேக்காக கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. புல் பேக் எது அப்படின்னா மேபி 35,000 ரவுண்ட் நம்பர் அப்படி எடுத்தால் உங்கள் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து திரும்ப அப்மூவ் கொடுக்கலாம். ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா 34,600 ரெண்டாவது லெவல். ஸோ ரெண்டு லெவலில் ஏதாச்சும் ஒரு லெவல் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் இந்த வாரத்துலேயோ அடுத்த வாரத்துலேயோ ப்ரைஸ் வரலாம். ஏன்னா வந்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரைஸ் ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்காக கீழே வரலாம். அப்போ இமீடியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ஒரு லெவல் 35,250 அந்த ரேஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. அது ஈஸியாக பிரேக் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கேப் டவுன் ஆகிடுச்சு அந்த லெவல் வந்து டச் ஆகும். நம்ம குளோபல் இண்டெக்ஸ் பார்த்துலாம் தெரிஞ்சு போகுது எந்த வருதுன்னு சொல்லிடுங்க. SGX Nifty 30 points டவுனா, US market 2.2%, DAX 1.5, Hang Seng 2.75. மேபி இன்றைக்கா கூட வரலாம், பிரேக் டவுன் ஆகலாம். மேபி இன்றைக்கி கூட இந்த ஃபஸ்ட் லெவல் அதாவது 35,280 வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த லெவல் ஈஸியாக டச் ஆகிடும். இது 35,000 சைக்காலஜிக்கல் நம்பரில் இங்கேருந்து சப்போர்ட் ஆகிட்டு மேலே போகும். இது வந்து ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் டச் பண்ணிட்டால் ஈஸியாக நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பண்ணுறதுக்காக கீழே வரும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 லெவலில் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரலாம். ஆனால் அந்த ப்ரைஸோடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸை இங்கே நம்ம எந்த மாதிரி மூமெண்ட்டில் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தில் என்னோடய வியூ வந்து புல் பேக்காக ஒரு புல் பேக் அல்லது ரீடெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.